As a Tamil homemaker and mom of 2 kids, இன்னைக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மீல் பிளான் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஆல்சோ எந்த அளவுக்கு ஹெல்த்தி அண்ட் சிம்பிள்னு நான் சொல்கிறது ஈஸி டு ப்ரிப்பேர் வித் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட மெனு பிளான் எப்படி இருக்குன்னா, ஒரு டிஷ்ஷை 2 டிஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு டைமும் குறைவாக செலவாகும், க்ளீனிங்கும் ஈஸியாக இருக்கும், இன்க்ரீடியன்ஸும் கரெக்டாக தான் தேவைப்படும், ப்ளஸ் நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸும் கரெக்டாகும், தேவையில்லாத ஃபுட் வேஸ்ட்டும் இருக்காது. அந்த மாதிரி தான் நம்மளோட மீல் பிளான் இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் நான் பிளான் பண்ணுறேன். ஏதாவது ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆகலாம், பட் மேக்ஸ் ஆஃப் த டே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எப்படி சிம்பிள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னது எல்லாமே இதில் கவர் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி அண்ட் டொமேட்டோ குருமா. இதே இட்லியை காலையிலே சேர்த்து ஊற்றி வச்சுட்டேன், ப்ளஸ் குருமாவும் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ தட் டின்னருக்கு இட்லி உப்புமா செஞ்சுட்டு கூட டொமேட்டோ குருமா கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ், பட் ஒரு டிஷ்லேருந்தே 2 டிஷ் நாம் செஞ்சுட்டோம். அடுத்தது லஞ்சுக்கு வந்து மும்பை கிரில்டு சாண்ட்விச். ஓகே, இந்த லஞ்சை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன். நான் வந்து ஒரு 13 இயர்ஸ் ஹோம் மேக்கராக இருக்கிறதுனால நிறையா ரெசிபிஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன், டிஃப்ரெண்ட்டாக. அது சவுத் அண்ட் நார்த் இந்தியனாகவும் இருக்கலாம், ஒரு வெஸ்டர்ன் இட்டாலியனாகவும் இருக்கலாம், மெக்சிகன் சைனீஸாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாளுக்கு வந்து வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் இருக்கும். நம்ம ஊர் ஸ்டைலில், தமிழ் ஸ்டைலில் ரைஸாகவே இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கும், எஸ்பெஷலி இந்த ஃப்ரைடே சாட்டர்டேஸில். ஸோ நீங்களும் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் மாமாக இருக்கீங்க, ஒரு மாடர்ன் மாம், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க, டிஃப்ரெண்ட்டான மெனு என்னோடய கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா என்னோடய சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீக் வந்து ஃப்ரைடே லஞ்சுக்கு மும்பை கிரில் சாண்ட்விச் தான். ஸோ இதோட பெனிஃபிட் என்னென்னு நான் சொல்கிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ண ப்ரெட் வந்து மல்டிகிரெயின் ப்ரெட், அண்ட் இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறது ஆனியன், டொமேட்டோ, குக்கும்பர் அண்ட் பொட்டேட்டோ. ஸோ இது எல்லாமே வந்து வெஜிடபிள்ஸ் எடுறதுனால போதுமான அளவு அவங்களுக்கு நல்ல ஃபைபர் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து க்ரீன் சட்னி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து புவா சன்னா அப்படின்றது எனக்கு எக்ஸாக்டாக தமிழில் எனக்கு தெரியல. நம்ம கருப்பு கொண்டக்கடலை வந்து வறுத்து அப்படி இந்த பட்டாணி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த தோலோட, அதை வந்து புவா சன்னான்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தமிழ் ஆக்சுவலி தெரில, தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லெட் மீ நோ அபவுட் இட். ஏன்னா நான் இந்த வீடியோ வந்து ஒரு ஹிந்தி சேனலில் பார்த்தேன்னா எனக்கு அந்த நேம் வந்து ஹிந்தியில் தான் தெரிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ அதனால் ஈவினிங் ஸ்நாக்குக்கு நான் ஸ்கூலுக்கும் கொடுத்து விடுவேன். அதுக்கு பார்த்திங்கன்னா புவா சன்னா அண்ட் சேவ் கொடுத்துருக்கேன். ஸோ சேவ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கடலை மாவில் செய்கிறாங்க. ஸோ கடலை மாவு பொதுவாகவே ப்ரோட்டீன் ரிச், அதே போல் புவா சன்னாவும் ரிச் இன் ப்ரோட்டீன். நீங்கள் கூகுள் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அடுத்தது மார்னிங் ஸ்நாக்குக்கு வாட்டர் மெலன் கொடுத்துட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு நான் 2 ஸ்நாக் கொடுத்து விடுவேன். ஸோ ரெண்டுமே வந்து ஐ என்ஷூர் தட் இட் இஸ் வெரி ஃப்ரெஷ் அண்ட் வெரி ஹெல்த்தி. அண்ட் தென் வந்து ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா, ஆல்மோஸ்ட் வீக்கென்றதுனால ஏதாவது ஸ்பெஷலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த வீக்குக்கு வந்து நான் பானிபூரி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த பானிபூரி வந்து எப்படி சிம்பிள் அப்படின்னு நான் சொல்கிறேன். பானிபூரி நம்ம ரெடிமேடாக வாங்கிட்டு வந்துக்கலாம், இல்லை டைம் இருக்குன்னா நீங்கள் வீட்டில் கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மும்பை கிரில் சாண்ட்விச் செய்யும்போது கண்டிப்பாக க்ரீன் சட்னி செய்வீங்க. அதுவே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு நீங்கள் அந்த பானி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த க்ரீன் சட்னிலே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் அந்த பானி. ஸோ அதுவே நீங்கள் பானியாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுக்கு பொட்டேட்டோ வேக வைப்பீங்க, சேர்த்து வேக வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பானிபூரியும் நீங்கள் வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஏன்னா ரெடிமேட் பானிபூரி இருக்குது, உள்ளுக்கூட ஸ்டஃப்க்கு பொட்டேட்டோ இருக்குது, அண்ட் பானிக்கு க்ரீன் சட்னி இருக்குது. ஒன்லி எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் வந்து நீங்கள் இம்லி சட்னி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து புளியை யூஸ் பண்ணி செய்கிறதுனால நீங்கள் ஒரு தடவை செய்யும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சிட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஃப்ரிட்ஜில் நீங்கள் ரெகுலராக வச்சு கரெக்டாக க்ளீனாக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 months வரைக்கும் இது எதுவும் ஆகாது. பட் 1 month மட்டும் வச்சுக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்லேருந்து 2 டிஷ் செஞ்சுட்டோம். இந்த ஒரு டிஷ்லேருந்து 2 டிஷ் நம்ம பிளான் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸும் கம்மியாக தான் ஆகும், அண்ட் குக்கிங் ப்ராசஸும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ தட் யூட்டன்சில்ஸும் உங்களுக்கு குறைவாகும். அதே போல் மந்த்லி க்ராசரியும் வந்து ஒரு லிமிட்குள்ளே இருக்கும். அண்ட் கிச்சன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ரி, ஃப்ரிட்ஜிலலாம் கொஞ்சம் ஸ்பேஸும் நிறையா இருக்கும். நம்ம ஏன்னா முடிஞ்சளவு ஒரு ரெசிபிலேருந்து 2 ரெசிபி செய்கிறதுனால. இதுக்கு வந்து நீங்கள் மெயினாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது இட்லி தோசை மாவு, ப்ரெட்டு அண்ட் பானிபூரி. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸில் வந்து டொமேட்டோ, ஆனியன், குக்கும்பர், அதுவே வந்து இதுக்கும் தேவைப்படும். இதில் குருமா வைக்கிறதுக்கு உங்களுக்கு
டொமேட்டோ ஆனியன் தான். எகெயின் நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கிற ஸ்பைசஸ்லாம் போட்டு தான் அந்த டொமேட்டோ குருமா வைப்போம். கோகோனட் மட்டும் எக்ஸ்ட்ரா வேணும், பொட்டுக்கடலை இருக்கணும், அவ்வளோதான். அண்ட் ஈவன் இந்த பொட்டுக்கடலை நம்ம இந்த குருமாவுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுவே தான் இந்த புவா சன்னாவும் ஆக்சுவலி. ஓகே, ஸோ அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே இன்க்ரீடியண்ட்லேருந்தே உங்களுக்கு மல்டிபிள் ரெசிபீஸ் வந்துடுது. ஸோ நீங்கள் வந்து என்னென்ன அரைச்சி வச்சுருக்கணும்னா கோகோனட் பேஸ்ட் இருக்கணும், க்ரீன் சட்னி அண்ட் இண்டி சட்னி இருக்கணும், அவ்வளோதான். ஸோ வெரி சிம்பிளான மெனு. இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டோட்டலாக ஒரு 1 hour தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. மேபி 1.5 hour வச்சுக்கலாம் இந்த கிரைண்ட் பண்ணுறது எல்லாமே சேர்த்து. ஸோ வெரி சிம்பிளான மெனு. ஸோ இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நான் வந்து இப்போதைக்கு முடிஞ்சளவு வீக்லி ஒரு வீடியோ மட்டும் போடுறேன். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு மெனு. ஸோ இது எப்படி ஹெல்த்தி அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த டொமேட்டோ குருமாவில் நீங்கள் யூஸ் பண்ணுற கோகோனட் அண்ட் ஆல்சோ அந்த பொட்டுக்கடலை இதெல்லாம் ப்ரோட்டீன் ரிச். ஸோ பொதுவாகவே இந்த குழம்பு வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச் குழம்புன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். அடுத்தது வாட்டர்மெலான் ஃப்ரூட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. வெஜிடபிள்ஸ்க்கு இதில் வந்து டொமேட்டோ அண்ட் ஆனியன், கியூக்கம்பர் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபைபர் எல்லாமே கிடச்சிரும். மல்டிக்ரெயின் ப்ரெட் தான் யூஸ் பண்ணுறோம். இதுலேருந்து ப்ரோட்டீனும் கிடச்சிருது. எகெயின் டின்னருக்கும் உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடச்சிருது. இந்த பானிபூரிலையும் எகெயின் அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெனு, கிட்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பியாண்ட் தட் நம்மளுக்கு வந்து இந்த ரெசிபிலேருந்து இதுவும் கிடச்சிருதுனால உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, ஸோ சிம்பிள் ப்ரிப்ரேஷன் அண்ட் ஆல்சோ ஹெல்தி ஃபுட், தட் இஸ் அவர் மோட்டோ ஃபார் மீல் பிளானிங். ஸோ பிடிச்சிருக்குன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் இன்னும் 4-5 வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி வேறு ஏதாவது ஐடியா இருக்குனாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பியாண்ட் தட் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குனாலும் சொல்லுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் ஷேர் இட் ஆன் மை சேனல். தேங்க்யூ, பை.